இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தனாலப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தனளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்து கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும்
அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 689வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வியன் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த வியனுலகம் தொகுப்பின் முதல் நிகழ்வாக நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞானவெளி என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இணைந்திருக்கின்றார் அன்பு ஐயா பரம்பை தியாகராஜன் அவர்கள். செழுமையான கருத்துக்களுக்கு என்றென்றும் சொந்தக்காரரான அன்பு ஐயா அவர்கள் அதை இனிமையாகவும் இனிய பாடல்களுடன் இணைந்து நமக்கு எளிய பரிசாக வழங்குவதில் வல்லவராகவும் விளங்கக்கூடியவர். இத்தகைய சிறப்பு மிக்க ஒருவர் இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வியன் உலகம் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் ஞானவெளி என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிந்திப்போம். நமது வாழ்வின் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. சரித்திரம் படைப்போம். இன்றைய தொகுப்பு வியன் உலகம். ஞானவெளி என்ற தலைப்புல ஐயா அவர்கள் மாதந்தோறும் சிந்தனை செய்ய அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு முதல்ல நன்றியோடு அவர்களை வணங்கி, அவையில் ஊக்கம் கொடுத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப மனநிறைவா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஆனந்தமான ஒரு தொகுப்பு வியனுலகம் என்பது. அந்த வியனுலகம் என்று சொல்லும் போதே ரொம்ப வியப்பா தான் இருக்குது, விந்தையாவும் இருக்குது. நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்தது, அற்புதங்கள் நிறைந்தது. ஆனா நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? பக்கத்து வீட்டார, குடும்பத்தார நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனம் தன்னை பற்றி நினைத்திருக்கிறதா? இந்த இயற்கையை பற்றி நினைத்திருக்கிறதா? நினைக்குது, ஆனா அது நீடிக்கிறது இல்லை. தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற மனம் தன்னை போல் மற்றவரும் சிறப்பு நிலை அடைய வேண்டும், அதற்கு நம்மாலான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதில்லை. என்னை உயர்த்திய இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் அனைவருமே உயர வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் உயரும் போது சமுதாயம் உயரும். சமுதாயத்தால ஒவ்வொரு தனி மனிதரும், தனி மனிதரால சமுதாயமும் ஆக்கவும் காக்கவும் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை என்பது ஒரு அற்புதம். அது இயல்பாகவே இருக்கிறது. இயல்பாக யாரும் செய்யாதது எல்லாமே இயற்கை. ஒவ்வொரு நாளுமே நமக்குள்ள புதிய புதிய எண்ணங்கள் எழுச்சி அடைந்து கொண்டிருக்கிறதே,
அந்த எண்ணம் என்பது தானாக வருகிறதா அல்லது நாம சிந்திச்சு வருதா? எண்ணம் எழுவது இயற்கை நிகழ்ச்சி. அந்த எண்ணத்தை ஆராய்ச்சியோடு விழிப்போடு கவனித்து சிந்தித்து தெளிபவர்களே சான்றோர் பெருமக்கள். அப்ப சிந்தனை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. வார்த்தைகள் நாம் உச்சரிக்கும் போது அதனுடைய உண்மை பொருளை, தெளிவை நாம் உணர வேண்டும். எந்த ஒரு சொல்லானாலும் அது எதுக்காக சொல்லப்படுகிறது என்ற அளவுல பொருள் உணர்ந்து அந்த வார்த்தையை நாம உச்சரிக்கணும். அப்பதான் உயர்வு என்பதே கிடைக்கும். வியனுலகம் என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நம்ம பொருள் காண முடியுமான்னு தெரியல. அவ்வளவு அற்புதம் நிறைந்த ஒரு சொல். அறிஞர் பெருமக்களுடைய அந்த ஆற்றலை எப்படி சொல்வது? நெடிய விரிந்த பேரண்டம். பாருங்க, அந்த பேரண்டம் என்று சொல்லும் போது இந்த பிரபஞ்சம், அதுதான் பல அண்டங்களை உள்ளடக்கிய பேரண்டமாக இருக்கிறது. அந்த பேரண்டத்தின் பெருமையை நம்மால சொல்ல முடியுமா? சிந்தித்து பார்க்கணும். வீட்டை பத்தியே நினைக்க முடியல. இந்த சூரியனாவது, சந்திரனாவது, கோள்களாவது, நட்சத்திரமாவது, பிரபஞ்சமாவது அப்படின்னு நமக்குள்ள தோணும். ஆனா சிந்தித்து பார்க்கும் போதுதான் தெரியும், அந்த பெரு வெளிக்குள்ளதான் இந்த கோள்கள் நட்சத்திரங்களும் இருக்குது, இந்த உலகமும் அதுக்குள்ளதான் இருக்கு, இந்த உலகத்துலதான் நான் இருக்கிறேன். அப்ப இயற்கையின் ஒரு அங்கமாக நான் இருக்கிறேன் என்பது உணரணும். முதல் இயற்கை வேறு, நான் வேறு அல்ல. இதுதான் பிரிவுபடாத நிலை, ஓர்மை நிலை. இந்த நிலைக்கு நாம வரணும், கருத்து வரணும். கான்செப்ட் என்று ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உண்டு. கருத்து உருவம் அப்படின்னு தமிழ் படுத்தலாம். ஒரு கருத்து இருக்குன்னா அந்த கருத்தை உருவகப்படுத்தி அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தெளிய வேண்டும். அதற்குரிய அறிவும் அனுமான அறிவு என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு நமக்கு இருக்கு. 6வது அறிவுனா ரொம்ப ஏதோ வித்தியாசமா நினைக்க வேண்டாம். அனுமானம் செய்து சரியா தவறான அறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அறிவு நிலைக்கு பேர் தான் 6ஆம் அறிவு என்று பெயர். அதாவது அனுமான அறிவு. ஒரு அசம்ஷன் பண்றோம், அதை சிந்திச்சு பார்த்து அதை தெளிவு பெறக்கூடிய ஒரு அறிவு நிலை தான் 6வது அறிவு. அது மனிதருக்கு இயல்பாக இருக்குது. அந்த 6வது அறிவாக சிறப்பு நிலையாக வந்திருக்கிறது எதுன்னு பார்த்தா, இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த பேரறிவு தான் நமக்குள்ளேயே அறிவாக இருக்கு. அங்க வேற இங்க வேற இல்லை, எல்லாம் ஒன்றுபட்ட தன்மையில தான் இயங்கி கொண்டிருக்கு. அதை உணர்ந்ததுனாலதான் பெரியவங்க ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே, விளையும் தீமையே. ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, உண்டு நன்மையே. அப்ப நன்மையை விரும்பி நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா உண்மையை உணர வேண்டும், உள்ளதை உள்ளபடி உணர வேண்டும். இந்த நெடிய விரிந்த பேரண்டத்துள் நிலை பெற்றுள்ள இந்த பேருலகம், அதுதான் இந்த வியனுலகம், வியப்புக்குரிய ஒரு அற்புத உலகம். இந்த பூ உலகத்தினுடைய சிறப்ப பெருமைய நாம மதிக்கணும், போற்றி வர வேண்டும். அந்த மதிப்பு கொடுத்தாதான் போற்றுதல் என்பதே வரும். தன்னையே மதிக்க தெரியாதவன் மற்றவங்களை எப்படி மதிப்பான்? அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல உள்ள அத்தனையும் மதிப்புக்குரியன. அது ஒன்னையும் நம்ம மதிச்சு போற்றணும். எத்தனை எத்தனை வியப்புக்குரிய தன்மையில இந்த பூ உலகம் சிறப்பாக அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்களேன். இயற்கையினுடைய உச்சக்கட்ட ஒரு சிறப்பு நிலை என்னன்னு பார்த்தா, மனிதனாக இந்த பிறந்து வந்திருக்கிறது. இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகளும்
வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அத்தனை ஜீவராசிகளையும் ஒரு உயர்ந்த சிறந்த ஒரு தன்மையில இருக்கக்கூடியவன் தான் மனிதன். மனிதனுடைய மாண்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய மாண்பு எப்படி அமைந்திருக்கிறது என்றால் அவனுடைய மனதின் மாண்பை பொறுத்து அமைகிறது. மனிதனின் மதிப்பை, மாண்பை, பெருமையை, உயர்வை, சிறப்பை மனிதனே உணர வேண்டும். அதற்கு துணை புரிகிறது யார் தெரியுமா? ஞானிகள். ஞானிகள் என்று சொல்லும் போது ஞானம் பெற்றவர்கள், உள்ளதை உள்ளபடி உணர்ந்து தெளிவு பெற்றவர்கள். அந்த தெளிவு எப்படி வருதுன்னா சிந்தனை செய்ய வல்லவர்கள் தான் தெளிவு பெறுவார்கள். சிந்தனை என்பது வேண்டும். சிந்திப்பதற்கு என்ன வேண்டும்? ஆராய்ச்சி வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும். இந்த விழிப்புணர்வும் ஆராய்ச்சியும் இருந்ததுன்னா வரக்கூடிய எண்ணங்களை ஆராய்ந்து அந்த ஒரு விழிப்புணர்வோடு கவனிக்கும் போது தெளிவு என்பது கிட்டும். சிந்திக்க தெரியணும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றி சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்து தெரியாம நடந்து இருந்தாக்கா அது மீண்டும் வராம பார்த்துக்கோ என்று ஒரு கவிஞர் அற்புதமாக எழுது. இதுதான் உண்மை. அப்ப சிந்தித்து பார்க்கணும். அப்ப உள்ளதை உள்ளபடி உணர முடியும், அல்லவையை தவிர்க்க முடியும். நமக்கு எது தேவை இல்லையோ, தவறுக்கு எது காரணமாக இருக்கிறதோ, துன்பத்திற்கு எந்தெந்த செயல்கள் எல்லாம் காரணமாக அமைந்திருக்கிறதோ அதை தவிர்த்தாலே போதும். நம்ம சும்மா இருந்தா கூட நல்லதுதான். அதை தவிர்த்து நாம செய்யக்கூடிய செயல்கள் எந்த வகையிலையும் எண்ணம், சொல், செயல் என்று சொல்வார். நம்முடைய செயல்பாடு இந்த மூணுல தான் இருக்கு. நினப்புல, பேசுறதுல, செயல்படுறதுல. அதாவது கர்ம இந்திரியங்களை இயக்கி, அதே மாதிரி ஞான இந்திரியங்களை இயக்கி செயல்படக்கூடிய தன்மை. இந்த மூன்று தன்மை தான் எண்ணம், சொல், செயல். இதனால நமக்கும் துன்பம் வந்துடக்கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் யாருக்குமே துன்பம் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி செயல்களை செய்து பழக வேண்டும். இதைத்தான் கலாச்சாரம் என்று ஒரு வார்த்தையில குறிப்பிடுறேன். கலாச்சாரம் என்பது நம்ம என்னமோ பெருசா நினைச்சுக்கிறோம். கலை கூட்டல் ஆச்சாரம். அப்போ ஒரு கலை என்பது என்னன்னா இயற்கையில எவ்வளவு வளங்கள் நிறைஞ்சிருக்கு பாருங்க, அற்புதம். இந்த வியனுலகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பேருலகத்துல ஒவ்வொன்னையும் யோசிச்சு பாருங்களேன். மண்ணு, உலோகங்கள், ரசாயனங்கள், இந்த கடல் பரப்பு, காடுகள், அதே மாதிரி அந்த வனாந்தர பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்களேன். அந்த மலைகள், அருவிகள், ஆறு, ஓடை, குளம், எத்தனையோ அந்த நெடிய விரிந்த அந்த உலகத்துல எவ்வளவு அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது. கடல் என்று பார்த்தா கடலுக்குள்ள ஆராய்ச்சி செய்ய புகுந்தா அற்புதம். அதே மாதிரி பனிப்பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா அதுவும் அற்புதம். எவ்வளவு ஒரு சிறப்பு கிடைக்கிறது. வள்ளல் பெருமானார் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே, அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என்று ரொம்ப அற்புதமா ஒரு பாடல் எழுதியிருப்பார். சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது, சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது, கற்ற பொய் நூல்களை கணத்தே மறந்தது. அந்த பொய் நூல்கள் எல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் மறந்து. ஏன்னா உண்மை நிலை தெளிவு பெற்று விட்டா அது எல்லாம் பொய்யெல்லாம் போயிடும். உண்மை தெரிஞ்ச பிறகு மற்றதெல்லாம் பொய் தானே. இப்ப களை எடுக்க போறோம்னா களை எதுன்னு நம்ம கத்துக்க வேண்டியது இல்லை, பயிர் எதுன்னு கத்துக்கிட்டா போதும். பயிர் தெரிஞ்சுக்கிட்டப்பா, அப்ப அதுக்கு மத்தது பூரா களைதான் குடுங்கி போட்டுருவோம். அதே மாதிரி அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த போது, அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அந்த மெய்ப்பொருளை சொல்லக்கூடிய நூல்கள் மட்டும்தான் நம்ம மனசுல நிற்கும்.
பொய் நூல்கள் அத்தனையும் தானாகவே மறந்து போயிடும். ஏன்னா அதிலேயே நினைத்திருக்கும். இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அந்த நிலை பெற்ற, நம்மை விட்டு நீங்காம நமக்குள்ள இருந்து கொண்டு இது சரி இது தவறு அப்படின்னு உறுதுணையா பாதுகாப்பா நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மகா சக்தியை நாம ஒவ்வொரு நாளும் நினைந்து மதித்து போற்றி வணங்கணுமா இல்லையா? ஆனா அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அதை உணரணும். முதல்ல இந்த உலகம் மிக சிறப்புடையது. இந்த வியனுலகத்தை மதித்து நாம் போற்றி வர வேண்டும். அதுக்கு உள்ளதை உணர வேண்டும். நல்லதை செய்து நலம் காண வேண்டும். அப்ப நல்லது செய்வதற்கும் நலம் காண உதவுபவர்கள் யாருன்னு பார்த்தா அந்த நிலையில இருக்கிறவங்க, அந்த வழிமுறைகளை சொல்றவங்க, அல்லலை அகற்றி நாம சிறப்பு நிலை அடங்குவதற்கு உதவுவர். அத்தகைய பெரியோர்களை, சான்றோர்களை அறிஞர் பெருமக்கள்னு சொல்றோம். அவங்கதான் நமக்கு சிறந்த குருமார்களாகவும் இருக்கிறாங்க. இப்ப குரு அப்படின்னு சொன்னா நம்முடைய அறியாமையை போக்கி விழிப்பு நிலையை ஏற்படுத்துபவர். அதைத்தான் இருளை போக்கி ஒளி ஊட்டுபவர் என்று சொல்வார். அறிவை ஒளியாகவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அற்ற அந்த அறியாமைய இருநிலை என்றும் குறிப்பிடுவார். இந்த பேரண்டத்தினுடைய பெருமை அனைத்தும் உள்ளடக்கமாக பெற்றிருப்பவன் இந்த மனிதன். மனிதனுடைய மனதாலதான் எல்லாவற்றையுமே அறியணும், உணரணும். அப்ப உணர்ந்து தெளியும் போதுதான் ஒரு சிறப்பு நிலை அடையும். அதுக்கு சிந்தனை என்பது ரொம்ப அவசியம். எல்லாம் அறியக்கூடிய சிறப்பறிவாக இருக்கக்கூடிய அனுமானம் எனும் 6வது அறிவினுடைய தன்மையினை நாம் உணர்ந்தாலே போதும். எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரறிவே நமக்குள்ளாக அந்த சிறப்பறிவாக இருப்பது நமக்கு உணர்த்தப்படும். எந்த ஒரு செயலுக்கும் விளைவாக வெளிப்படுவது இறை நீதி. இதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. மறுக்க முடியாத உண்மைகள், மறக்க கூடாத நன்மைகளை உள்ளடக்கமாக பெற்றது ஞானிகளுடைய அற்புத மொழிகள். அந்த வழிமுறைகளை நாம எப்பொழுதும் கற்று தேர்ந்து பயன் கொள்ள வேண்டும். எப்படி பயன் கொள்வது? அதை கடைபிடித்தாலே போதும். கற்றதை கடைபிடித்து நல்லதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது 4 பேருக்கு சொல்லணும். சொல்லாம உயர்வடைய முடியாது. அப்படி எத்தனையோ நூல்கள் வந்திருக்கிறது. நேற்று ஐயா கூட சொன்னாங்க, நூலோட ஒப்பிட்டு பார்க்கணும். நூலை ஒப்பிடும் போதுதான் நம்முடைய அறிவாட்சி தரம் மேலோங்கி கொண்டே இருக்கும். அர்த்தநாரி சிவா ஐயா அற்புதமான ஒரு கடல். ஆன்மீகமா இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களா இருந்தாலும் அவர் உள்ளுணர்வாக இறையருள் உணர்த்தி கொண்டிருக்கிற நிறைந்த மாமனிதர். நான் வியப்பா பார்ப்பேன். எளிமையாக, இனிமையாக, அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக அவர் சொல்லும் பாங்கே ஒரு தனி சிறப்பாக இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அவர்கிட்ட கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் பதில் உண்டு. ஞானிகளுடைய வழிமுறைகளை பின்பற்றி, என்னுடைய கருத்துன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளவு நூல்களை வாசிச்சிருப்பாருன்னு தெரியாது. பொக்கிஷமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாமனிதருடைய பெருமைய உயர்வை, இது போல எத்தனையோ பேர் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்கள் மாணவர்களும் உயர வேண்டும் என்ற கருத்துல பல சிறப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க மறைமுகமா. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உயர்வடைய வேண்டும் கருத்துல பொதுநல நோக்குல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல எத்தனையோ சான்றோர் பெருமக்கள் தான் என்ன கடமைக்காக வந்திருக்கிறோன்றதை உணர்ந்து அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உயர்வை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடனாக இருக்கு. அதாவது தாயாரும் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவத்தில் போற்றப்படுகிறது.
அப்ப சான்றோன் என்பவன் யாருன்னா, இந்த உலகத்துல சான்றாக நிலைத்திருப்பவன். வாழ்ந்தா இவரை போல வாழணும்ப்பா, வாழ்வாங்கு வாழணும். 2000 ஆண்டுகள் மேல ஆகியும் இன்னைக்கு வள்ளுவ பெருந்தகை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா எப்படி? எத்தனையோ அறநூல்களை நமக்கு நெறிப்படுத்தி கொடுத்த அத்தனை சான்றோர் பெருமக்களும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நாமும் வாழணும். ஆனா அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒண்ணு, தன்னை வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லை, தன்னை பெருமைப்படுத்திக்கிட்டதே இல்லை. ஆனா அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்ற உணர்ந்தவங்க அதை பெருமைப்படுத்துறாங்க. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக வர்றது அந்த இறை நீதி என்பதை உணர்வு. அப்படி உள்ளதை உள்ளபடி உணரக்கூடிய மெய்யறிவினுடைய சிறப்பை உணர்ந்தவர்களே உயர்ந்தவர்கள், உத்தமர் என்று போற்றப்படுகிறார். உலகத்துல உயர்ந்தவங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இத்தகைய சிறப்பறிவை உணர்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும். உலக மக்களுடைய வாழ்க்கையில அறியாமையை போக்கி அக ஒளியை தூண்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக வல்லமை பொருந்திய சக்தியாக திகழ்பவர்கள் இந்த அறிஞர் பெருமக்கள். அவர்களுடைய வாழ்வே நமக்கு பல விளக்கங்களை இயல்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும். அவங்க வாழ்வே தவ வாழ்வாகத்தான் இருக்கும். அப்படி உணர்ந்தவங்க தான் அன்பே தவம் என உணரப்பட்டார். அந்த அன்பினுடைய சிறப்பை உணர்ந்தவர்கள். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. இன்னைக்கு உயிர் வாழ்க்கைக்கே அந்த அன்புதான் ஆதாரம். அதனுடைய உயர்வை உணர்ந்து சக உயிர்கள்ட்ட நாம அன்பு பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். கொடுக்க கொடுக்க நிறைவை தரக்கூடிய பேரின்பம் அது அன்புதான். அள்ள அள்ள ஊற்றெடுத்து பெருகி வரும் வற்றா இருப்பாக இருப்பது எதுன்னு பார்த்தா அதுவும் அந்த அன்புதான். அப்படியே ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அது அன்பு ஊற்று என்று சொல்வார். அன்பு ஊற்று பெருக பெருக இன்பமும் ஊற்றெடுக்கும். இன்ப ஊற்றாகவும் அது பெருகி கொண்டே இருக்கும். அதனால எடுக்கிறது மட்டும் இல்லை, எடுத்ததை கொடுப்போம் கொடுப்போம் கொடுத்து கொண்டே இருப்போம். கொடுக்க கொடுக்க அது ஊறிக்கொண்டேதான் இருக்கும். அந்த அன்பு ஊற்று இன்ப ஊற்றாக பெருகி 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 வாழ்க்கையில நல்ல வளங்களை நமக்கு தரும். பல நல் வளங்களை தரக்கூடிய ஒரு சிறப்பு இந்த அன்பு நிலைக்கு உண்டு. எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த தூய அன்பினுடைய இருப்ப பெருக்க அதனுடைய இயல்பை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதுதான் அனைத்து உணரக்கூடிய பேரறிவாகவும் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பேரறிவே அன்பாக இருக்கிறது. எப்படி? பக்குவப்பட்ட நிலையில அன்பாக இருக்கு. அன்பு என்பது ஒரு பெரு நெருப்புனா சுடர் போல, அதாவது அறிவு என்பது ஒரு பெரு நெருப்பு போல சுடர் போல இருப்பது அந்த அன்பு. ஆனா அந்த சுடர் என்பது பெரு நெருப்பு என்பது வேறு வேறு அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை கொண்டு பலருக்கும் அந்த தூண்டலை செய்யலாம். அன்பை தூண்டும் போது அறிவினுடைய தன்மையை உணர முடியும். அதனால அறிவுதான் பக்குவப்பட்ட நிலையில அன்பா இருக்குது. அந்த அன்பு தெய்வம் தான். ஆனா அன்பிற்கு மூலமா இருக்கக்கூடிய அந்த அறிவும் தெய்வம் தான். அதனாலதான் உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் அறிவே தெய்வம் என்று சொல்லி வைத்தார். அன்பு நிலையை அறிந்தாலே அறிவினுடைய இருப்பையும் இயல்பையும் புரிந்து கொள்ளலாம். புரிந்ததோடு மட்டுமல்லாம தெளிவு பெறலாம். சிந்தித்தா தெளிவு கிட்டும். சிந்திக்க சிந்திக்க தெளிவு என்பது நமக்கு கிடைக்கும். அத்தகைய ஞான வழியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவரவருடைய கடமைகளை சிறப்பாக உலகிற்கு ஆற்றி சிறப்பு நிலை பெற்றவர்கள் ஞானிகள். ஞானத்தின் உச்ச நிலையாக இருப்பது இந்த ஞான
வெளியாக இருக்கக்கூடிய இறைநிலை. அத்தனை ஞானத்திற்கு அடித்தளமாக இருப்பது இந்த இறைநிலைதான். அத மனசுல வச்சுக்கணும். இறை என்று சொன்னாலே அது நிலைப்பொருள் தான். நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மறைபொருள். அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த இறையை உணர்த்துவதே மறைநூல்கள், வேதம் என்பது இருக்கு. வேதம் என்பது ஒன்றுதான். ஆனா அதை சொன்னவர்கள் பலராக இருக்கலாம். அதுக்கு விளக்கங்கள் சொன்னவங்க அவங்கவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்கவாறு, மொழி இயல்புக்கு தக்கவாறு, மனிதர்களுடைய வாழ்க்கை முறைக்கு தக்கவாறு அது வெளிப்பட்டிருக்கலாம். ஆனா மறைபொருள் என்பது ஒன்றுதான். அது இந்த இறைநிலை என்பதுதான். இதை விஞ்ஞான பூர்வமாக சில உணர்வாளர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு பொருள். இன்னைக்கு இறைவனுக்கு எல்லாரும் ஏத்துக்கிறது மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னா ஒரு பேரால அழைக்கலாம். இன்னைக்கு எப்படி எண்கள் 1 2 3 4 5 6 7 8 9 அந்த சுழியம் என்று சொல்லக்கூடிய 0, இது எப்படி எல்லா உலக மக்கள் அத்தனை பேருமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இறைவனுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடலாம். அந்த பேர் என்னன்னு சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க. இனிமே இறைவனை வணங்கும் போது அந்த ஆற்றலையே வணங்க. ஆங்கிலத்துல அந்த பேரை சொல்றேன், தமிழ் மொழியில நீங்க மொழிபெயர். கிராவிட்டி. கிராவிட்டி ஐயா கொஞ்சம் சிரமமா இருக்கு. சரியா கேக்குதா? என்னுடைய ஒளி கரெக்டா இருக்கா ரேவதிமா? நான் பேசுறது கேக்குதுல? தெளிவா இருக்குங்கய்யா, தொடரலாங்கய்யா. டிஸ்டர்ப் பாருங்க, கிராவிட்டி சொன்ன உடனேயே அது கிராவிட்டி தன்னுடைய வேலையை காட்டு. கிராவிட்டி அதுதான் அனைத்திற்கும் மூல சக்தியாக இருக்கிறது. இன்னைக்கு பிரபஞ்ச ஆற்றலாக இருந்தாலும் சரி, இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய சோலார் சிஸ்டத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும் சரி, அந்த இயக்கத்தால வரக்கூடிய காந்த ஆற்றலாக இருப்பது சரி, அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ் என்று சொல்வார், காந்த ஆற்றல். அது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது. ஒவ்வொரு கோள்களிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் அது பிரபஞ்ச ஆற்றலாகவும் இருக்கிறது. அது எல்லாமே நமக்கு உறுதுணையாகத்தான் இருக்கு. அந்த ஆற்றல் இல்லைன்னா நாம இல்லை. அதே மாதிரி நெருக்கமாக இந்த சந்திரனை உள்ளடக்கிய, இந்த நில உலகத்தை உள்ளடக்கிய சோலார் அந்த சூரிய மண்டலம், சோலார் சிஸ்டம், இதுல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இது இந்த உடல்ல நேரடியாகவே ஈர்க்கப்படுகிறது. நாம தங்கி இருக்கிற இடமும் அதை ஈர்த்து நமக்கு நன்மை செய்யும். அதனாலதான் இருப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் தூங்குற இடம், பூஜை செய்கிற இடம், தியானத்திற்குரிய இடம், சமைக்கிற இடம், இதெல்லாம் எந்தெந்த திசையில் வைக்கணும்னு நம்முடைய முன்னோர்கள் அந்த இயற்கை நிலையை உணர்ந்த, அந்த தெய்வீகத்தை அறிந்தவர்கள் நமக்கு பல குறிப்புகள் கொடுத்திருக்கிறார். இல்லத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். அப்ப இறைவன் இருக்கிற இந்த உள்ளத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். உள்ளம் தூய்மையா இருக்கணும். உள்ள தூய்மை என்பது வேண்டும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மேலல் என்பது ஆன்றோர் வாக்கு. அப்ப மனசுல ஒரு தேவையற்ற சிந்தனைகள் வந்துருச்சுன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நம்ம எப்பவுமே அந்த உயர்வை நோக்கிய சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ளடக்கிய அந்த நெடிய விரிந்த பேரண்டத்தினுடைய சிறப்ப மதிப்பை நம்மால யூகித்து அறிய முடியுமா? அதனோடு கலந்து நின்றாதான் அது நம்ம அறியவே முடியும். அப்படி அறிந்தாலும் அதனுடைய தன்மைகளை எடுத்து சொல்ல முடியுமா? முடியாது. அவ்வளவு அற்புதம், அவ்வளவு பெருமை மிக்கது அந்த இயற்கையினுடைய தன்மை. இதை உணரும் போது அந்த இறை உணர்வுல திளைத்து பேரானந்தம் பெற்று வாழ்வாங்கு வாழலாம். நாமும் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை நாம பின்பற்றணுமா? இந்த நில உலகம் என்பது
பஞ்சபூதங்களாக இருக்கு. அதனாலதான் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அந்த பஞ்சபூதங்களால சிறப்பாக அமைந்து அந்த பரந்து நெடிய விரிந்த அந்த பேரண்டத்தின் சிறப்புகள் அத்தனையும் உள்ளடக்கமாக பெற்ற இந்த உலகம் மனித இனத்துக்கும் தாயாக இருக்கு. அதனாலதான் பூமியை தாய் என்று சொல்வார். மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்குமே தன்னுடைய அளப்பரிய அன்பினுடைய பெருக்கால அதுக்கு உள்ளமைந்த அளவற்ற அந்த தனிப்பெரும் கருணையினால இவ்வுலக உயிர்களுக்கெல்லாம் உதவி கொண்டிருக்கிறது, நல்வாழ்வை அளித்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வளங்களால இந்த உலகத்துல எல்லாம் நிரப்பி வச்சிருக்கு, உயிர்வளித்துக் கொண்டே இருக்கிறது அந்த பேரண்டம். இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம், மண். அந்த மண் எப்படி மேடு பள்ளங்களாக எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு, அதனுடைய தன்மைகளை பாருங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த வனாந்தரங்களை பாருங்க, அதை செழிப்பாக்கி கொண்டிருக்கின்ற அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு அற்புதம். அந்த இயற்கையோட ஒன்றி இருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம் வார்த்தைகளால விரித்துரைக்க முடியுமா? இந்த விந்தைகள் பல நிறைந்த இந்த உடலை கொடுத்திருப்பதும் அந்த இறைவன் தான். விந்தை உடலை தந்த இறை, அந்த இறைநிலை இப்பூ உலக வாழ்வோடு நம்மளை இணைச்சு வச்சு அதுவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்தை நாம என்னைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது அற்புதம் அற்புதமே என்று வள்ளல் பெருமானார் அதை பாடல சொல்லுவார். அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே என்று சொல்லும் போது, இரவா வரந்தான் எனக்கு கொடுத்தது அற்புதம் அற்புதம் அற்புதமே என்று சொல்லுவார். அதே போல அற்பெருஞ்சோதி என் உள்ளத்தில் ஆர்ந்தது அற்புதம். அந்த பேரறிவே எனக்குள்ள அறிவாக இருக்கிறது ஒரு அற்புதம். நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் அற்புதம் அற்புதம். உலகத்துல எவ்வளவு விரிஞ்சு இருக்குது, அதுல பற்று கொள்ளாம அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இறைவா நீதான் அனைத்திற்கும் மூலப்பொருளாக இருக்கிறேன்ற அளவுல அந்த விரிந்த தன்மையை இறைவன் கொடுத்திருக்கிறானே. அப்போ உள்ளுக்குள்ள இருந்து இந்த உலக பற்றுதலை நீக்கி அந்த உயர்வை கொடுத்து கொண்டிருக்கிறதும் அற்புதம் தானே. அடுத்தவங்களை வாழ்த்தணும், வாழிய என்று சொல்வார்கள் என்றால் அதுவும் அற்புதம். உண்மையெல்லாம் உணர்ந்துட்டு வாழ்க வாழ்க அப்படின்னு மனதார வாழ்த்துறோம் பாருங்க, அந்த வாழ்த்துவதும் ஒரு அற்புதம். எல்லாருக்கும் வாழ்த்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருமா? விஜயம்மா மாதிரி ஆட்கள் வந்து வாழ்த்தினா தான் நமக்கு வாழ்த்துனா நமக்கு ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, நிறைவை கொடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுவும் அற்புதம். இந்த உலகத்துல அற்புதங்கள் பல இருக்கிறது. வாழ்த்தி பாருங்க, அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம். எல்லா வளங்களையும் அப்படியே தன்னகத்தே வைத்துக் கொண்டிருப்பது அந்த பொக்கிஷம், கருவூலம். அது எல்லாத்துக்கும் ட்ரெஷரியா இருக்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றல். அந்த பிரபஞ்ச ஆற்றலையே உள்ளடக்கமாக கொண்டது இந்த பெருவெளியாகிய வெளி. அதுக்குள்ள அமைந்த அந்த ஞானம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கு. அந்த ஞானம் என்பது தன்னை அறியல, ஆனா அதுக்குள்ள இயல்பாகவே இருக்குது. ஆனா அந்த வெளிதான் அனைத்துக்கும் மூலம் என்பதை உணரக்கூடிய ஒரு ஆற்றலாக மனித இனத்துல அமைஞ்சிருக்கு. அந்த மனிதனாக வந்திருக்கிறதே இறைநிலைதான். இருந்தாலும் அந்த மனித இனத்துக்குள்ள ஞான வெளி என்று சொல்லும் போது அந்த பேரறிவினுடைய தன்மைகள் அத்தனையும் உள்ளடக்கமாக பெற்றது என்பதை உணர்ந்து இந்த கருத்தை வைத்துக்கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்களேன். உலகத்துல நாம எதை பேசினாலும் அதை பத்தி தான் பேசுறோம். எதை பத்தி? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே
அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது? மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றதெது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றதெது? எங்கினும் பெருவழக்காய் யாதினும் வல்லதொரு சித்தாயி இன்பமாய் என்றைக்கும் உள்ளதெது? இது கண்டனவெலாம் மோன உரு. நாம பார்த்து ரசிக்கிட்டு இருக்கிற கண்டனவெலாம் மோன உரு வெளியதாகவே, வெளி வெளி அதுதான் ஞான வெளி. கருதி அஞ்சலி செய்குவாம் கண்டனவெலாம் வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவான். இந்த பாடல் தாய்மான சுவாமிகள் அற்புதம். சில நேரங்கள்ல நான் அந்த பாடலை படிக்கும்போது என்னையே மறந்துடுவேன். ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அந்த நுட்பத்தை உணர உணர எது 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 கேட்கும் போது அது அது அதுன்னு அதுவே எனக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னத்தான் பேசுறா என்னத்தான் பேசுறாரு, அது உள்ளுக்குள்ள இருந்து ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். தன்னுடைய பெருமைய தானே சொல்லிக்கலைன்னா வேற யாரு சொல்லுவா? நம்ம பெருமையை நாம தான் சொல்லிக்கணும். இறைவனை பற்றி எப்பொழுதெல்லாம் நாம் நினைக்கிறோமோ சிந்திக்கிறோமோ நம்மை பற்றியே சிந்திப்பதாகத்தான் அர்த்தம். இப்போ ஒரு போட்டோ ஆல்பம் வந்துருச்சுன்னா வேகமா பிரட்டி நாம எங்க இருக்கோம்னு பார்ப்போம் இந்த உருவத்தை. அதே போல அகத்துணர்வாக நாம சிந்திக்கிறோம். சிந்தித்து பார்த்தா எல்லாமாக நிறைந்திருக்கக்கூடியது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் தான். இந்த உலகத்துல எவர் ஒருவர் எது ஒன்றை பெற விரும்பினாலும் அது அவருக்கு வந்தே தீரும். ஆனா வரும்போது அவருடைய கவனம் அங்க இருக்காது. சில நேரத்துல இது என்னமோ நினைச்சிட்டு போயிடுவார். ஒரு கூட்டத்துல இப்படித்தான் நான் பாக்கெட்ல வச்சிருந்த பேனா என்ன அறியாம தவறி விழுந்துருச்சு. என்னடா கீழே ஒரு பேனா கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் அங்கே ஹோம் கார்டா வந்திருந்தார், ஜெயசீலன் ஒருத்தர். யாரோ பேனாவை தவற விட்டாங்க சார்னு சொல்லிட்டு ரொம்ப அதீத புத்திசாலி, பேனாவை தவற விட்டாங்க சார்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்புறம் பாக்குறேன் என் பேனாவை காணோம். நான் தவற விட்ட அந்த பொருளை எடுத்து நான் ஏதோ பிறர் தவற விட்ட பொருள்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பேனா எத்தனை கை மாறினாலும் பேனா பேனா தான். இன்னைக்கு என்னுடையதா இருந்தது, நாளைக்கு அது வேற ஒருத்தருக்கு ஆக போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா அது இடமாற்றம் ஆனாலும் அந்த பொருள் இருக்கும், தரமாற்றம் ஆனாலும் அந்த பொருள் இருக்கும். பொருள் எப்பவுமே மாறாத தன்மை கொண்டது. இந்த வெளி என்பதும் அப்படித்தான், நீடித்து நிலைத்து என்றும் இருப்பது. நேற்று இருந்தது, இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கும் அது இருக்க போகுது. அதனால உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொண்டு சாதி சமயம் என்ற அளவுல எல்லை கட்டி இயங்கக்கூடாது. சாதி சமய சழக்கை விட்டே அருள் ஜோதியை கண்டேனடி, அக்கச்சி அருள் ஜோதியை கண்டேனடி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் ஐயரை கண்டேனடி, வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி, அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி. அது எப்படி மயில் குயிலாகும்? அது உருவகம். மயில் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவ ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதம். மயில் என்று சொன்னாலே பல வர்ணஜாலங்கள் நிறைந்த இந்த பிரபஞ்ச ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதம். குயில் என்று சொன்னால் அந்த பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய இருட்டாக இருக்கக்கூடிய அந்த குயில் போன்ற கருமை நிறம் கொண்ட அந்த இருட்டாக இருக்கக்கூடிய இறைநிலை, அதுதான் ஞானவெளி. அத்தனை உள்ளடக்கமாக பெற்ற இறைவனுடைய அந்த நிறம் என்னன்னா கருப்பு.
அதனாலதான் ஒரு கவிஞர் எழுதினாரு. அவர் எதை பார்த்து எழுதினாருன்னு தெரியல. மனித உருவத்தை பார்த்து எழுதியிருப்பாரு. இருந்தாலும் நம்ம இறைவனை பார்த்து எழுதுறதா நினைச்சு அந்த பாட்டை பாடுனா, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கண்ணு ரெண்டு என மனக்கும் 1000 வாட்ஸ் பவரு, அவன் கண்ணு ரெண்டு என மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. 1000 வாட்ஸ் பவர். 1000 வாட்ஸ் இல்ல, அதனுடைய வாட்ஸ் நம்மால தாங்கவே முடியாது. அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது அந்த பேரறிவுடைய தன்மை. அந்த ஆற்றல் பாருங்க, எவ்வளவு சூடு இந்த உலகத்துல இருக்கு. அத்தனை சூடையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த வெளிதானே. அந்த வெளியில தானே எல்லாமே வருது, எல்லாம் உற்பத்தி ஆகுது, எல்லாம் அடங்குது. அந்த சூடா இருந்தாலும் குளிர்ச்சியாக இருந்தாலும் அத்தனையும் உள்ளடக்கமாக பெற்றது அந்த இருநிலையாக இருக்கக்கூடிய அந்த வெளிதானே. அந்த ஞான வெளிக்குள்ள எல்லாமே உள்ளடக்கமாக இருக்கு. இந்த பிரபஞ்சமே உள்ளடக்கமாக இருக்கு, நாமும் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இன்ப துன்பம் என்பது இல்லவே இல்லை. அதையெல்லாம் கடந்த அந்த ஞான நிலையில நம்மால வாழ முடியும், சிறப்பு பெற முடியும். அந்த அருள் வெளி, அதுதான் ஞான வெளி. அன்பும் கருணையும் நிறைந்த வெளி, அதுதான் ஞான வெளி. பேரண்டத்தையே காத்து நிற்கக்கூடிய அற்புத வெளி, அதுதான் ஞான வெளி. உலகோர் வியக்கும் பேரானந்த வெளி, அதை உணர்ந்தவர் தான் அந்த ஞான வெளியினுடைய சிறப்பையுமே உணர முடியும். உள்ளத்தினுடைய அதாவது உள்ளத்தினுடைய சிறப்பை உணர்த்தும் உயர்வெளி, அது நமக்குள்ளமைந்த அந்த ஞான வெளிதான். அன்பை உணர்த்தி ஆனந்த வாழ்வை தரும் நிறைவெளி, அதுவும் அந்த ஞான வெளிதான். பேரண்டத்தின் பெருமைதனை உணர்த்தி நல்வாழ்வில் பிறவா நிலையை அருளும் அற்புத பெருவெளி ஞான வெளி, அதுவே பேரானந்த வெளி. அப்ப பேரானந்தத்திற்குரிய வெளி இந்த ஞான வெளிதான் என்பதை புரிந்து கொண்டு அற்புதம் நிறைந்த இந்த பரவெளியோட இணைந்து சுகானந்த அனுபவத்தை அருளிக் கொண்டிருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியாகிய அந்த சுடர் வெளியோட கலந்து நிற்க இந்த பேரின்ப வாழ்வையில நம்மை திளைக்கச் செய்து பிறவா நிலையை உணர்த்தி உயர்வளிக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானம் வெளியில எங்கேயோ இல்லை. என் பக்கத்து விட்ட ஞானமானு கேட்டுறாது. ஞானம் என்பது அந்த அறிவையே அறிந்த ஒரு தெளிவு நிலை, அந்த ஞான நிலை. அந்த ஞானத்தினுடைய ஒரு சிறப்பு தான் நமக்குள்ளே இயல்பாகவே எண்ணமாக வருகிறது. எண்ணத்தினுடைய சிறப்பு என்பது இயற்கையினுடைய உச்சம் பெற்ற நிலை. அதனாலதான் வேதாத்திரியத்துல எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும், எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழுவிடமோர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். அப்ப எழுவது ஒரு புள்ளியில இருந்தாலும் அது விரிந்து நிறைந்திருப்பது இந்த அகண்டாகாரமாக இருக்கக்கூடிய அந்த பெருவெளி. இதுல ஞானம் என்றால் என்ன என்று வேதாத்திரி என்ன சொல்லுதுன்னு சொல்றேன். நான் வாசிக்கிறேன், அதை புரிந்தவங்க புரிந்து கொள்ளுங்க. விளக்க வேண்டும் என்றால் இன்னொரு நாள் சிந்திக்கலாம். ஞானம் என்றால் மன இயக்க இயல்பு அறிந்து. மன இயக்க, அப்ப மனம்ங்கிறது நம்மளுடைய அறிவினுடைய இயக்கம்தான். அந்த அறிவு தான் மனமாக இருக்குது இந்த பொறிபுலன்கள் மூலமாக. மன இயக்க இயல்பறிந்து நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து. இப்ப நான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா நமக்குள்ள நான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எதுன்னா அந்த மனதிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அறிவு தான் நான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அத்தகைய அந்த இயற்கை தத்துவத்தை உணர்ந்து மோனம் என்ற ஒன்றாயும். மோனம்னா அந்த சத்தம் எங்க இருந்துச்சு, ஒரு சொல்லுனா அந்த உச்சரிப்போட வரக்கூடிய அந்த சத்தம். சொல்லுக்கு முன்பிருந்த சொல் அது எப்படி இருந்துச்சு, அது அந்த வெளிக்குள்ளதான் இருந்துச்சு. அதே மாதிரி சொரூபம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, அதுவும் அந்த வெளிக்குள்ள இருந்துதான் வந்துச்சு. அத்தகைய ஞானத்தை உள்ளடக்கியது அந்த ஞான வெளி.
சொல்லுக்கு முன்பிருந்த சொல்லை போல சொரூபமெல்லாம் பூரிக்கு முன் அரூபம். அந்த அரூபம், உருவமில்லாத ஒன்றிலிருந்துதான் எல்லா உருவமுமே வந்துச்சு. அப்ப உருவம் என்பது வரும்போதுதான் அங்க ஒளிலாம் பிறக்குது. அதனால அதுக்கு முன்னாடி இருந்த நிலை மௌனம், அது ஒன்றுதான். அதாவது அமைதி, சத்தம் இல்லைங்கும் போது அது பல்வேறு இரைச்சல் இருந்தா கரைச்சல் இருக்குப்பா, ஒரே இரைச்சலா இருக்குப்பான்னு சொல்லும். ஆனா எதுவுமே இல்லைன்னா அதான் மௌனம். மௌனம் என்ற ஒன்றாயும் அதே போல நமக்குள்ள 6 குணங்களாகவும் வருது. அது அப்படியே பார்க்கும்போது அந்த ஆதி நிலையை உணரும் போது நமக்கே ஒரு மோகம் வந்துருது. அதனுடைய அற்புதத்தை உணரும் போது. இப்ப செல்போனை மாத்தினா செல்போன் மோகம், அதே மாதிரி சினிமாவுல மோகம், நகை மேல மோகம், பெண் மேல மோகம், அதே மாதிரி சொத்துக்களை குவிக்கிறதுல மோகம், இப்படி எத்தனையோ அந்த ஆசை, பொருள் மேல நபர் மேல கொண்ட அந்த மோகம், அந்த மோக உணர்ச்சி தான் எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கு. அது தேவையில்லாத 6 குணங்களாக விரிஞ்சிருது, பேராசையா வருது. அது தடைப்பட்டுச்சுன்னா கோபமாக வரும். அதே மாதிரி அந்த பொருள் என்னுடையது என்ற அளவுல எல்லை கட்டி வச்சுக்கிறது. நான் கீழே விழுந்த பேனாவை எடுத்து கொடுத்துட்டு அடடா பேனா போச்சே, வட போச்சேங்கிறது மாதிரி அப்புறம் உட்காந்து வந்துகிட்டு இருந்தது. அப்ப அந்த கடும் பற்று, அது ஈகை. நம்ம விரும்பி கொடுத்தோம்னா அது வேற, விரும்பாம போச்சுன்னா தான் வருது. அப்ப அது ஈகை ஆக்கிட்டோம்னா அது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிறதுனால அந்த பேராசைங்கிறது ஒரு நிறை மனம். நமக்கு இயற்கையே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு சுவாசிக்கக்கூடிய காத்து அது நாம செஞ்சோமா? உண்ணக்கூடிய உணவு அதுக்குண்டான மூலப்பொருட்கள் நாம செஞ்சோமா? நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி யாரு செஞ்சா? அதே மாதிரி சாப்பிட்ட உணவை அந்த ஏ பாசிட்டிவ் ரத்தமா, ஓ பாசிட்டிவ் ரத்தமா, ஏபியா, இப்படி எத்தனையோ பிளட் குரூப் இருக்குதே, அத்தனை ரத்தமாக மாத்தி இந்த உடல் இயக்கத்துக்கு உதவி கொண்டிருக்கிறது யாரு? ஜீரணம் பண்றது யாரு? கழிவுகளை வெளியேற்றுறது யாரு? இந்த உடலாக வந்திருக்கிறது எந்த மகாசக்தி? இப்படி எல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா அதுக்கு விடை கண்டிருக்கிற மாதிரி யோசிச்சுப்பாரு. அப்ப இந்த 6 குணங்கள், மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால், இது என்ன தானாகவே வருது. இந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்பு, வஞ்சம் என்று சொல்வார். இத சமஸ்கிருத மொழியில ஒரு 6 தன்மைகள்ல சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, தமிழ்ல சொல்லி சொல்லி பழகி காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்று சொல்லுவாங்க. காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் என்ற அளவுல அதை சொல்லுவாங்க. ஆனா எல்லாமாக வந்திருக்கிறது எது? ஆனபொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு. அப்ப எல்லாத்துலயும் அந்த அறிவு தான் இருக்கு, அந்த அறிவு தான் எல்லை. அப்ப எல்லை எது? அல்லாவை நாம் தொழுதார் சுகம் எல்லாமே தேடி வரும் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதே மாதிரி அல்லா 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 அப்படின்னு வரும்போது அதுல நீதானே உலகின் எல்லை அப்படின்னு அதுல ஒரு வார்த்தை வரும். அப்ப அது எல்லா உலகத்துக்கும் எல்லை. ஆனா அந்த எல்லையை அடைந்த போதுதான் தெரியும் அதுக்கு எல்லையே இல்லைங்கிறது. அதாவது உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு எல்லை எதுனா அதுதான், அதுக்கு அப்பால வேற ஒண்ணும் போகாது, அதோடு முடிஞ்சிடும். ஆனா அதுக்கு உள்ள போன பிறகு எல்லை இருக்கான்னு பார்த்தா எல்லையே இல்லை. இன்ஃபைனைட் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிலையை, அறிவினுடைய எல்லையை கண்டு அந்த அறிவோடு லயமாகும் போது நமக்கு மானம், மரியாதை, உடல் ஒழுக்கம் இதெல்லாம் காத்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை இயல்பாகவே வரும். மானம், மரியாதை இதெல்லாம் எப்படி கிடைக்குது? நாம செய்யக்கூடிய செயலால தான். அதே மாதிரி உடல் ஒழுக்கம் காத்தா ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படி இருந்து கொண்டு மனிதரோட மனிதரா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுதான் ஞானம் என்பது. அந்த இயற்கையே நானாக வந்திருக்கிறதுன்றத உணர்ந்து இந்த சமுதாயத்தோட, இயற்கையில இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களோட ஒத்து போகக்கூடிய தன்மை, இணக்கம் காத்து இனிமை காத்து வாழக்கூடிய தன்மை தான் இந்த ஞானம் என்பது.
அத ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோர்கட்கு நல்லதல்ல. குடும்பத்துல இருந்தவர்களுக்கு இந்த ஞான நிலையெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி வச்சாங்க. கிட்டாது, அது கிடைக்கவும் கிடைக்காது. அதனால அந்த ஞான நிலையை அறியணும். அதை வேண்டன்றவங்க எல்லாம் என்ன செய்யணுமா, கானகமே தகுதி, நீ காட்டுல போய் எல்லாத்தையும் மறந்து நீ தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த காலத்துல அந்த காலம்லாம் மாறி போச்சு. அமைதியா இருந்த அந்த இயற்கை தான் அனைத்துங்கிற அந்த கருத்தை நாம மனித அறிவால அந்த உயர்ந்த தன்மையில நாம சிந்திச்சு பார்க்கும்போது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நான் யார்? அந்த தானாகவே எழுச்சி அடையக்கூடிய அந்த இறைவன் தான். அந்த நான்கிறதோட தானாகவே வந்துடும். இப்ப கதவை தட்டுறா யாரு அப்படின்னு சொன்னா, நான் தான் அப்படிம்போம். நான் ஓகே, அந்த தான் யாரு? அவர் ஒட்டிக்கிடுவாரு. எப்பவுமே அந்த தானாக வர்றது அந்த இயற்கை. அதனாலதான் இறைவனுக்கு தானாகவே வர்றதுனால அவன் தானவன்னு அவனுக்கு பேர். நமக்குள்ள அந்த அறிவுதான் தானாகவே, எப்படிடா இதெல்லாம் இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொல்றேன், அது தானாவே வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தத்துவம் தானாகவே வந்துச்சுப்பா அப்படிம்பாங்க. அதனால அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அடைந்த அந்த தன்மாற்றங்கள் தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் என்ற ஒரு சிறப்பை உணர்ந்து எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருப்பது இந்த எண்ணமே. அந்த எண்ணம் என்பது அந்த மனதினுடைய ஒரு சிறப்பு இயக்கம். அந்த மனம்ங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் இயக்கத்தால வரக்கூடிய ஒரு அலை இயக்கம். அதாவது மென்டல் ஃப்ரீக்வன்சி என்றுதான் சொல்வார்கள். ஒரு அதிர்வுல ஏற்படக்கூடிய ஒரு அலை. அந்த அலையினுடைய தன்மையை, அதனுடைய பெருமையை உணரும் போது அது என்னவா இருக்குன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வேவ் என்று சொல்லக்கூடிய காந்த அலை, இந்த ஜீவகாந்தம் என்று அதை குறிப்பிடுறாங்க, பயோ மேக்னெட்டிக் வேவ். அதுவே நம்ம சுற்றி இருக்கிறது அத்தனையும் யுனிவர்சல் மேக்னெட்டிக் வேவ்னு சொல்றாங்க. இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற காத்தும் வெளியில இருக்கிற காத்து எப்படி ஒன்றோட ஒன்று தொடர்புலயே இருக்குதோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய காந்தமும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த காந்த அலையும் ஒன்றோட ஒன்று கலந்தேதான் இருக்குது. இது எல்லாமே எதுல கலந்து இருக்குது? அந்த வெளிக்குள்ளதான் கலந்து. அந்த வெளி வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளி இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா அந்த வெட்ட வெளிய இந்த இடம் அடைச்சுக்கிட்டு இருக்கு, இந்த உருவம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எந்திரிச்சு வேற இடத்துக்கு போனோம்னா ஊடுருவ விடுது. பெனட்ரேட்டிவ் என்ற அளவுல அது ஊடுருவுது. அதே மாதிரி ஊடுருவவும் விடுது. அப்ப ஊடுருவவும் விடுது, ஊடுருவியும் நிறைஞ்சிருக்கு. அத்தகைய வல்லமை எல்லாத்திலையும் ஊடுருவி நிறையக்கூடிய ஒரு பாய்ம பொருளாக ஆங்கிலத்துல ஃப்ளூயிட் என்று சொல்வார். அத்தகைய பெருமை மிக்க நம்ம சிந்தனைக்கு ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை, அந்த ஞான வெளியை தொடர்ந்து சிந்திப்போம். சிந்திக்க சிந்திக்க புது புது கருத்தாக அது வெளிப்படும். காலத்தால அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கும் என் மூலம் சிறிது வெளிப்பட்டிருக்கு. உங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஆனந்தம் கிட்டி இருக்கும்னு நிச்சயமா கிட்டி இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம பெருமையை நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நம்ம நினைக்க நினைக்க நம்மளை பத்தி யாராவது பேசுனாங்கன்னா சந்தோஷம் தான். நம்மளும் நம்மளை பத்தி பேசிக்குவோம், மத்தவங்களும் நம்மளை பத்தி பேசுனா அது ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது மாதிரி. அந்த இறைவன் நமக்குள்ள இருந்து கொண்டு அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாருக்குள்ள இருந்தும் அவன் தான் பேசுறான். ஆனா அவன் பேசுறத நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை. உலக வழக்கங்கள்ல சிக்கிக்கிட்டு நாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்தெல்லாம் மீண்டு ஒரு உயர்வை பெற வேண்டும். அத்தகைய நல்வாழ்வை இந்த ஞான வெளியை உணர்ந்து ஞானத்தை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குருமார்களை, நித்த நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த சான்றோர் பெருமக்களை போற்றி வர வேண்டும். அவருடைய பெருமைதனை மதித்து வணங்க வேண்டும். வணங்கி போற்றி குருமார்களை வணங்கிக் கொள்வோம். உலகத்தில் உள்ள அத்தனை ஞானியர்களையும் இத்தருணத்தில் இணைந்து வணங்கி அவர்களை ஆற்றலோடு இணைந்து செவிமடித்த அத்தனை அன்பு உள்ளங்களும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல் வளங்களோடும் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். இறைவா அருள்வாயாக, இறைவா அருள்வாயாக. குருவே துணை, குருவே துணை. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.
நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வியனுலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செவிப்படுத்தி வருகின்றோம். அதன் முதல் நிகழ்வாக இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞானவெளி என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு ஐயா ஞான ஆசிரியர் பரம்பை தியாகராஜன் அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு செழுமைமிகு கருத்துக்களோடு சிறந்த பரிசாக அன்பு பரிசாக வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞானவெளி அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்புல ஐயா அவர்கள் தொடர் நிகழ்வாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இன்றைய காலை பொழுதுல வியனுலகம் அப்படிங்கிற தொகுப்புல ஐயா அவர்கள் சிறந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. நமக்கு புதிய புதிய எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றுவது இயற்கை தான். அந்த எண்ணங்களை சிந்தித்து நம்ம தெளிவு காண வேண்டும். அப்படி தெளிவு பெற்ற பின்னாடிதான் அதை சொற்களாக நம்ம உபயோகிக்கணும். வியனுலகம் அப்படிங்கிற ஒரு சொல்ல பார்த்தோம்னாலே அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா, நம்ம வீட்டை பத்தியே சிந்திக்க முடியல, இதுல நம்ம மற்ற பத்தி எப்படி சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கும்போது தான் தெரியும், அந்த ஒரு பெரு வெளிக்குள்ளதான் நம்ம வீடும் இருக்கு, இந்த உலகமும் இருக்கு, நாமும் இருக்கிறோம். நாமளும் இந்த இயற்கையின் அங்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அதுதான் ஓர்மை நிலை அப்படின்னு சொல்றது. 6வது அறிவு அப்படின்னு சொல்றது அனுமான அறிவு. அதுதான் பேரறிவாக நமக்குள்ளேயே அந்த பேரறிவு தான் நமக்குள்ளேயே அறிவாக இருக்கிறது. தன்னை ஒரு மனிதன் மதிக்காத போது அவனால் பிறரை மதிக்க முடியாது. சிந்தனை செய்வதில் வல்லவர்களாக இருந்தால்தான் அதுல சிந்திச்சு தெளிவு பெற முடியும். வரும் எண்ணங்களை நம்ம சிந்திச்சு பார்த்து தெளிவு கிடைச்சாதான் நமக்கு நல்ல செய்கைகளை செய்ய முடியும். அந்த அழகா ஒரு பாட்டையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து அப்படிங்கிற ஒரு பாடல். தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அதை நீக்கிவிட்டாலே நமக்கு துன்பம் அப்படிங்கிறது வராது. அதான் அருள் அற்புதமே அப்படிங்கிற வள்ளலார் அந்த பாடலையும் பகிர்ந்துக்கிட்டார் ஐயா அவர்கள். களை எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம பயிர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், களை எதுன்னு தெரிஞ்சுக்க தேவையில்லை. அது மாதிரி ஒரு மெய்ப்பொருள் எது அப்படின்னு நம்ம உணரணும்னா அந்த மெய்ப்பொருள் சொல்ற நூல்களை நம்ம கற்றுக்க வேண்டும். எந்த செயலுக்கும் விளைவாக வரும் அது செயல் நீதி அப்படிங்கிறது தான் இறை நீதி. நம்ம பெற்றுக்கொண்ட அந்த மாதிரி நூல்கள் மூலமாக பெற்றுக்கொண்டதை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மகா சக்தியுடைய அறிஞர்கள் வாழ்வுல நம்ம பார்த்தோம்னா அதுல இருந்தே நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அன்பே சிவம் என்பது போல அன்பே தவம், வற்றாத இருப்பாக ஊற்றெடுத்து கொண்டிருப்பதுதான் அன்பு. அந்த அன்பை நம்ம எடுத்துக்கிறோம்னா அதை திருப்பியும் கொடுக்கணும். அது இன்ப ஊற்றாக பெருகி நமக்கு நல்ல வளங்களை செல்வங்களை கொடுக்கும். அறிவு சுடர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் பெரும் நெருப்பு அப்படிங்கிறதும் வேறு வேறு அல்ல. இரண்டுமே ஒன்றுதான். அறிவும் அன்பும் தான் தெய்வம். அந்த தெய்வத்தும் எல்லாரும் அழைக்கக்கூடிய ஒரு பெயர்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பெயர் தான் கிராவிட்டி. நம்மளுடைய இருப்பிடத்தை நாம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இல்லத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும்போது இறைவன் இருக்கும் அந்த உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இறைவனை பத்தி சிந்திக்கும் போது நம்ம நம்மளை பத்தி தான் சிந்திக்கிறோம். எந்த ஒரு விஷயமும் நம்ம கேட்கும் போது அது நமக்கு வந்து சேரும். ஆனால் அது வந்து சேரும் போது நாம கவனம் அது மேல இருக்காது. ஐயாவும் சொன்னாங்க, ஒரு முறை ஒரு பேனா கீழே கிடந்ததை பார்த்துட்டு யாருது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டேன். யாருதுன்னு கேட்டு கேட்டு கொடுத்துட்டேன். ஆனா தவற விட்டது நான் தான் அப்படிங்கிறத என் பேனா காணோம் அப்படிங்கும்போது தான் எனக்கு உணர முடிஞ்சது அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்ப பேனாங்கிறது யார்கிட்ட போனாலும் பேனாவா தான் இருக்கும்.
ஞான நிலைக்கு வரும்போது நமக்கு இன்பம், துன்பம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2மே சமமா தான் நம்ம எடுத்துக்குவோம். அருள்வெளி அப்படிங்கிறது தான் ஞானவெளி. அந்த ஞானவெளி அன்பும், கருணையும் நிறைந்தது. ஞானம் அப்படின்னா இயக்க மன இயக்கத்தோட இயல்பு அறிந்து நான் என்பதை உணர்றதும், அந்த மோன நிலை அது சொற்கள் வராததுக்கு முந்தைய நிலை அப்படிங்கிறதும் சொன்னாங்க. இயற்கையோடு இணக்கம் காத்து வாழும் நிலைதான் நம்ம ஞான வெளி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காட்டுல போய் தவம் இருக்கணும் அப்படின்னெல்லாம் அப்ப சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அமைதியாக இருக்கும்போதே நம்மளால அதை உணர முடியும். யாராவது கதவை தட்டினா யாருன்னு கேட்டா நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படின்னு சொல்றத கூடவே சேர்ந்து தான் அப்படிங்கிறதும் வந்துருது. தான் ஆகவே வருவது போல அது தானவன் அப்படின்னு நம்ம ஐயா சொன்னாங்க. அந்த தானவன் இறைவன் அவன் நம்மளே இருக்கும்போது அவன் சொல்லுவதை நாம கேட்கணும் அப்படின்னா இறைவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் இறைவன் பேசுவதை நம்ம கேட்கறதில்ல. அது அமைதியாக தவத்தின் மூலமாக நம்ம கேட்கும்போது நம்ம சிறப்பான நிலைகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா இன்றைக்கு சிறப்பான கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க நன்றிங்க ஐயா. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் பல கோடி நன்றிகள். நம் தளத்தில் இன்று நமக்கெல்லாம் வந்து கருத்துக்களை வாரி வழங்கிய பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே வந்து வாழ்த்தினதா நீங்க எல்லாம் நினைக்கணும். நன்றி, நன்றி, நன்றிகள் ஐயா. ஐயா அவங்க இன்னைக்கு நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. நமக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அனைவரும் உடலும் உள்ளமும் அந்த இயற்கையோட ஒன்றுபட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருப்பாக இருக்குது அப்படின்னு மிக தெளிவா எடுத்து கூறினீர்கள் ஐயா. நன்றிகள் ஐயா. அப்புறம் நான் என்பதற்கு மிக தெளிவாக அர்த்தம் கூறினீர்கள். அது நமக்குள் தானாக வருவதுதான்.
நான் என்பது. இந்த நான் பத்தி நான் கூட சனிக்கிழமை அன்னைக்கு பேச ஆரம்பிச்சேன். அது பாதியிலே நின்னு போச்சுது. அது ஏன் நின்னுது அப்படின்னு சொல்லி இப்பதாங்க ஐயா நான் உணர்ந்தேன். அந்த குறைய நீங்க வந்து இப்ப சொல்லி முடிச்சிட்டீங்க ஐயா. இதுதாங்க ஐயா இறையாற்றல் நமக்கெல்லாம் செய்யறது. எது எது யார் யாரு வாயால வந்தா அது அந்த கருத்து தெளிவு வருமோ அதை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நான் நினைச்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. சக உயிர்களிடத்தில் அன்பு காட்டி வாழ வேண்டும். அந்த அன்பு ஊற்றெடுத்து பக்குவப்பட்டு ஞான வெளியாக அந்த அன்பு ஊற்றெடுத்து பேரறிவாக மாறி பக்குவப்பட்டு நமக்குள்ள அது ஞான ஒளியாக திகழ்கிறது. அருமை அருமை அருமைங்க ஐயா. அதை நீங்க சொல்லும் பொழுது அந்த ஞான ஒளியோட என்னோட உயிர் கலந்து போச்சு. அப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் உணர்ந்தேங்க ஐயா. அந்த இயற்கை வந்து நமக்கெல்லாம் எவ்வளவு வாரி வழங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் பணம் இருக்கு நம்ம வாங்கிடுறோம். இல்லை, அந்த இயற்கை தான் எல்லாத்தையுமே நடத்தி இருக்குது. அதை நம்ம உணரணும். எந்த ஒரு உணர்வு வந்தாலும் அதை எடுத்து உணர்ந்து பார்த்தோம்னா இது ஆமா அப்படிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதை நாமும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், வாரி வழங்க வேண்டும். அற்புதம் அற்புதங்க ஐயா. அப்படிதான் எல்லாரும் கொடுக்குறாங்க. நான் இந்த தளத்துல பார்க்குறேன். வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்து, படித்த கருத்து, அனுபவித்த அது எல்லாமே வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான தளம். சரித்திரம் படைப்போம். ஐயா ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு தான் ரொம்ப நன்றியை சொல்லணும். அதுதான் அவருக்கு பல கோடி நன்றிகள்னு சொல்லிடுவேன் வந்ததுமே. அவ்வளோ ஒரு அற்புதமான தலம் இது. இந்த பேனாவை தவற விட்டீங்க இல்லைங்களா, அந்த அனுபவம் அருமை ஐயா. சிரிப்பு வந்தது எனக்கும், சிரிச்சிட்டேன். இந்த பாட்டு எல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி தேர்ந்தெடுத்து அதை உடனே பாடிடுங்க. அந்த திறமை உங்களுக்குள்ள நிறைய இருக்குங்க ஐயா. நிறைய நீங்க முன்னாடிலாம் பேசுனது எல்லாமே பார்த்துருக்கேன் நான். சிறப்புங்க ஐயா. உங்க ஞான ஒளியோடு இணைந்து வாழ்கிறீர்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அந்த ஞான ஒளியோடு நாமும் இணைந்து நம் தளத்தில் உள்ள அனைவரும் இணைந்து நாம் அனைவரும் வாழ்வோம். நாம் நம்மால முயன்ற உதவிகளை எல்லாருக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஏதோ ஒண்ணு எந்த இடத்துல நிறைய இருக்கு, எதுல வேணாலும் நம்ம செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ராமச்சந்திரன் ஐயா என்னென்னா செய்துட்டு இருக்காங்கன்னு அன்னைக்கு ஆரோக்கிய ஐயா அவங்க சொல்லும் பொழுது மெய் சலித்தது. ஏன்னா இவ்வளவு செய்துக்கிட்டு ஐயா வந்து பாட்டு மட்டும்தான் பாடிட்டு இருந்தாங்க. அவரை பத்தி தெரிஞ்சும் பொழுது ரொம்ப பெரும். அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த தளத்துல பேசும்பொழுது அவங்கவுங்க அனுபவத்தை கூறும் பொழுது, அவங்க செய்கையை கூறும்பொழுது நாமும் செய்யணும் அப்படின்னு மீறி இந்த தளத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். அதனாலதான் எல்லாருமே இங்க வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமை ஐயா. அவங்களும் அவர்கள் குடும்பம்னாலே கணவன் மனைவி அதுல இணைஞ்சிடுவாங்க. அவர்கள் குடும்பம், குழந்தைகள், பேர குழந்தைகள் அனைவரும் அவர்களுடைய சேவை அனைத்தும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு ஐயாவுடைய உரையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து மறைப்பொருளா சொன்னதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாம இருந்தது. ஐயா அழகா சொன்னாங்க, மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாமே அதை வெளி உருவத்தை வச்சு மட்டும்தான் மயில் எப்படி குயிலாச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நினைச்சோம். ஆனா ஐயா ரொம்ப அழகா வந்து அந்த
சக்தி களமாகவும் சிவ அது எல்லாமே மறைப்பொருளா நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஐயா சொன்னாங்க. அதே போல வள்ளலாருடைய அற்புதமே அற்புதம் அந்த பாடலும் சரி, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இதுல எல்லாமே ஐயா சொன்னதுல எப்பப்பெல்லாம் இறைவனை நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மள நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வள்ளி விஜயாலின் ஐயா, நீங்க பேசலாம். நன்றி. இன்றைய சரித்திரம் படைப்போம் நிகழ்ச்சியில் 689 வியனுலகம் ஞானவெளி ஐயா பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களின் சிறப்பான ஒரு பேச்சு நாம் தேனமுதாக இருந்தது. அவர்கள் பேச ஆரம்பித்தாலே தன்னுடைய அன்பும் அறிவையும் கலந்து நமக்கு அமுதாக ஊட்டிடுவார். அவர்கள் பேச்சு பேசும்போது நல்ல நல்ல விஷயங்களை ரொம்ப அற்புதமா நம்மளுக்கு இனிப்பு கலந்து நம்மளுக்கு ஊட்டிடுவாங்க. ஸோ அதனால அதை ரொம்ப ரசிச்சு திருப்பி திருப்பி கேட்டா கூட அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஐயா கிட்ட பேச ஆரம்பிச்சாலே பல மணி நேரம் நம்மளுக்கு டைம் ஓடுறதே தெரியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பேச்சு. ஸோ ஐயாவின் பேச்சை எல்லோரும் கேட்டு பயன்பெற்று இன்புறுக வாழ்த்தி வணங்குகிறேன். ஐயா பெரியவங்க. ஐயா பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்கலையான்னு தெரியல, எல்லாருக்கும் கேக்குதுங்களா? வள்ளி விஜயாலின் ஐயா பேசுறது கேக்குதுங்க வள்ளி? கேக்குது கேக்குது கற்பனை. நன்றி நன்றி பிரணவன் ஐயா. மற்றவங்களுக்கு கேட்கலீங்களா? இல்லை ஐயா கேக்குதுங்க ஐயா. அவங்களுக்கு மட்டும்தான் கேக்குது. நன்றி நன்றி. ஏதோ ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியல. ஸோ மற்றவங்க பேசட்டும். நன்றி. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சகோதரர் ஆரோக்கிய பிரெட்டோ, சகோதரி கற்பகவள்ளி என்ற ரேவதி இவர்களுக்கு நன்றி தெரிவித்து மற்றவர்கள் பேச வாய்ப்பளித்து நான் இத்துடன் உரையை முடிக்கிறேன். நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய அன்பான கருத்துக்களுக்கு வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். தியாகராஜன் ஐயா ஞானவெளி அப்படின்ற தலைப்பில் அருமையாக பேசினாங்க. இந்த வார தலைப்பே அருமை, வியனுலகம். பிரபஞ்சம் அழகானது, அற்புதமானது, நினைக்கும் போதே வியப்பானது. பஞ்சபூதங்களை பற்றி ஐயா விரிவாக எடுத்துரைத்தார்கள். அதன் நிகழ்வுகளை சிறப்பாக சொன்னார்கள். நாம நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும். நம்மை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த உலகில் அற்புதமாக வாழ முடியும். ஐயா எப்போவுமே மறைபொருளை நமக்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும்படி எடுத்துரைப்பார். அதுதான் ஐயா பேச்சோட சிறப்பு. ஐயா இன்னைக்கு பல நல்ல செய்திகளை, கருத்துக்களை எடுத்துரைத்தீர்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்கம்மா. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த ஞானவெளி பரம்பை தியாகராஜன் தோழர் அவர் முதல்ல இந்த பரம்பை அப்படிங்கிறது
ஒரு அதிசயமான விஷயம். பரம் அப்படின்னா இறைவன். அவரை தன்னோட பைக்குள்ள வச்சிருக்கிறவரு. பை அப்படின்னா மனசு. அதனால அது என்னன்னா, இந்த கனவு அப்படிங்கிறது கண்ணோட மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, மனசோடவும் சம்பந்தப்பட்டது. இந்த மனசே கனவுகள் வாங்குகிற பை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உடம்பு மூலமா மனசுக்கு போகும். ஆனா தியாகராஜன் தோழர் பரத்தையே தன்னோட பைக்குள்ள வச்சிருக்கிறவர். அதனாலதான் பரம்பை தியாகராஜன் அப்படிங்கிற அந்த அடைமொழி அவருக்கு சேர்ந்தது. அதே நேரத்துல மறைப்பொருளை நிறைப்பொருளாக்கி அந்த நிறைப்பொருளை உரைப்பொருளாக, அதாவது உரைக்கின்ற பொருளாக, ஏதாவது ஒண்ணு சொல்லி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், உரைக்கலையான்னு கேட்பாங்க, உரைச்சுதா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி உரைக்கின்ற பொருளாக, எல்லோருக்கும் புரியும்படியாகவும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் எல்லோரும் பின்பற்றும்படியாகவும் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த வியன் உலகம் அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பா ஞானம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும், எதுவும் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வியன் உலகம் அப்படிங்கிறதுல தானம் தவம் இரண்டும் தங்கினால் அது வியன் உலகம். அதனால இந்த ரெண்டும் இல்லைன்னா அது வீண் உலகம். அதனால அந்த தானத்தை, இன்றைக்கு ஞானத்தை தானமாக கொடுத்தவர். அதனால அவருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரித்திரம் படைப்போமுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கம். பரம்பை தியாகராஜன் ஐயா அப்படிங்கிற இந்த பரம்பை அப்படிங்கிறதுக்கான பொருளை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி கனவு அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. அருள் செவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த தொகுப்பு போட்டோடனே வியன் உலகம், வியந்த உலகமா என்னன்னு தெரியல, அதுக்கு சரியான மீனிங் தெரியல. வியன் உலகம் சார், அதாவது கோச்சிக்காதீங்க, திருக்குறள்ல 2வது அதிகாரம் வான் சிறப்பு, அதுல 3வது திருக்குறள்ல ஏன்னா போன வாரம் விரிநீர் கொடுத்திருந்தாங்க. அதனால விரிநீர் வீண உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படிங்கிறது, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடட்டும் பசி. வியனுலகம்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அதுல வான் சிறப்புல 9வது திருக்குறள்ல தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு வரும். போன வாரம் விரிநீர் கொடுத்திருந்தாங்க. இந்த வாரம் அடுத்த சொற்றொடரா இருக்கக்கூடிய வியனுலகம். அதே மாதிரி வியனுலகம்ங்கிறது உரி சொற்றொடர் சார், அப்ஜெக்டிவ் இது. அதான். நன்றி, கோச்சிக்காதீங்க. நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. நான் விரிந்த உலகம்னு நினைச்சேன். சரிங்க, நன்றி நன்றி. சிறப்பு. இந்த வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை தியாகராஜன் ஐயாவோட அந்த ஞான ஒளியோட உரையை கேட்கும்போது அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்தது. நிறைய கருத்துக்கள் ஐயா சொன்னாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம களைய புடுங்கணும் அப்படின்னா, பயிர் நல்ல பயிர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும், பயிர் தவிர மற்ற எல்லாமே கலைதான் அப்படிங்கிற ஒரு கருத்து, அருமையான கருத்து. அப்புறம் 2வது, யாராவது கதவை தட்டும் போது யாரு அப்படின்னா நான் தான். அந்த தான் எங்க இருந்து வந்தது? அப்ப நம்ம உரையாடும் போது இதெல்லாம் எப்படி இப்படிலாம் சொல்ற அப்படின்னா, தானா வருது அந்த தான் அப்படிங்கிற அதுக்குடைய விளக்கத்தை ஐயா அருமையா சொன்னாரு. சிறப்புங்கய்யா. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய சான்றோர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள் இந்த மாதிரி அதிகாலை பொழுதுல இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை நீங்க சொல்லும் பொழுது எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த வார நாட்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேங்க. மிக்க நன்றிங்கய்யா, உங்களுடைய உரைக்கு சிறப்பான உரை. நன்றிங்க, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.
அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கும் நன்றி. வியனுலகம் அப்படிங்கிறதுக்கும் சென்ற வார தலைப்பு அதெல்லாமே அழகா தொடர்பு படுத்தி விளக்கம் கூறினார். நன்றிங்க ஐயா. மீண்டும் பேசு தளத்துக்கு இருந்து போயிட்டார் நினைக்கிறேன். அடிக்கடி ஐயா எப்படியாவது ஐயா பேசாத தளத்துக்கு வாங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா ஞானாசிரியர் ஐயாவுடைய ஞானவெளி இன்றைய காலை பொழுதில் அந்த பிரபஞ்சத்தில் தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அளவிற்கு நம்மை வான்நோக்கி அழைத்து சென்றது. ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்பர் பணி செய்ய எம்மை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. பசியை பிணியென்று அதை போக்கிட தர்மசாலை சமதர்ம சுத்த சன்மார்க்கம் தந்து நம்மையெல்லாம் ஆட்கொண்ட வள்ளல் பெருமானார் அற்புதமான இறைநிலையை பற்றி ஐயா அவர்களால் இன்றைய சொற்பொழிலிருந்து உணர முடிந்தது. ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தூய்மை, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இப்படி மனத்தின் தூய்மை இருந்தால் இச்சமூகத்தில் நாம் அனைத்தையும் வென்றுவிடலாம் என்று ஐயா மன தூய்மையை பற்றி பேசினார். அதே போன்று இந்த ஐயா அந்த ஞானவெளியை பற்றி பேசும்போது அந்த ஆனந்தமான அந்த ஞான மார்க்கத்தை பற்றிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. இத்தனை சிறிய விதையில் இருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. அத்தனை மரமும் இத்தனை காலம் இதற்குள் எப்படி குடிகொண்டது. இதற்குள் எப்படி குடிகொண்டது. 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். 10ஆம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான். இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான். ரகசியமாக ஏன் வைத்தான். ஆனந்தமானது அற்புதமானது நானந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா. மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா. மதமும் வேதம்
இல்லாதிருந்தால் இறைவன் ரகசியம் அறிவானா? இறைவன் ரகசியம் அறிவானா? ஆனந்தமானது அற்புதமானது, நான் அந்த மருந்தை கண்டுகொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன், நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்து விட்டா நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிந்தும் தெரியாம தெரிந்து விட்டிருந்தால் திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. அற்புதமான இந்த காலை பொழுதை ஐயா அவர்கள் இந்த ஞானமாக தொடர்பான கருத்துக்களை விதைத்து நம்மை எல்லாம் அந்த ஞான வெளிக்கு அழைத்து சென்றார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் நன்றிங்கய்யா. ஜோதிகலை வணக்கம், நீங்க பேசலாம். ஐயா தியாகராஜன் ஐயா நம்ம வாழ்க்கையில விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு தியாகராஜன் ஐயாக்கு நன்றி. ஐயா சொன்ன மாதிரி ராமச்சந்திரன் ஐயா அருமையா பாடுறாரு. அந்த டிஎம்எஸ் ஐயா குரல்ல அந்த பாட்டு பாடும்போது அப்படியே ஒரு அப்படியே உருகிட்டு வருதுங்க. அதனால ஒரே ஒரு எத்தனை கோடி மட்டும் நேற்று அந்த அந்த பிரேயர் சாங் உங்களுக்காக. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, சித்தினை அச்சித்துடன் இணைத்தாய் அங்கு தேருமை பூதத்து நீயனுலகமைத்தாய். அத்தனை உலகம் வர்ண களஞ்சியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா, முக்தி என்றொரு நிலை வகுத்தாய் அங்கே முழுவினையும் உணரும் உணர்வமைத்தாய். பக்தி என்றொரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா பரமா பரமா, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா இறைவா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
அருமையான பாடல் ஜோதி. ஐயா அவர்கள் ஆனந்தம் அப்படின்னு பண்ணாங்க. ஜோதி இன்பம் அப்படின்னு பாடியிருக்காங்க. அனைத்தும் இன்பமாக அனைவருக்குமே வந்து சேர்ந்தது. நன்றி ஜோதிமா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். தியாகராஜன் ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி, நன்றிங்கம்மா. ஆச்சரியமா இருக்குது, அதோட ஆனந்தமாவும் இருக்குது. அன்பு உள்ளங்களுடைய அந்த மேன்மையான கவனிப்பு, ஒன்றி கலந்து உயிர்கலப்போட நீங்கள் அளித்த அந்த கருத்துக்கள் என்னை ஆச்சரியத்திலேயே ஆழ்த்தியிருக்கு. ஒரு தொகுப்புரையாக அம்மா அற்புதமாக நினைவு கூர்ந்தது எப்பவுமே சிறப்பு. அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். விஜயகுமாரி அம்மா ஆரம்பிக்கும் போதே கருணை உள்ளம், சிந்தனை சிற்பி, கற்பனை களம், சித்திரம் வடிக்கும், அதோட நானும் சேர்த்துக்கிறேன், வாழ்த்துக்களை வாரி வழங்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வாழ்த்துங்கிறது நன்றி உணர்வால வெளிப்படுவது. அது நட்புணர்வு இருந்தா தான் அந்த வாழ்த்தே வெளிப்படும். அன்பினுடைய வெளிப்பாடு தான் வாழ்த்து. இதை உணர்ந்து நாம உயர்வடையணும். அதோட தினந்தோறும் அதை உணர்ந்து இறைவன் நமக்குள்ள இருக்கிறான், இறைவனுக்குள்ள நாம இருக்கிறோன்ற அந்த கருத்தோட அருட்காப்பு சொல்றாங்க பாருங்க. அது இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு. அம்மாவுடைய அந்த மதிப்பு பெருமையை உணர்ந்து அவர்களை வணங்குவோம். அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்குங்கிறதையும் சொல்லி, நான் யாருங்கிறது புரிஞ்சுக்க வேணும், அந்த விட்டதை நீங்க நிறைவு பண்ணீங்க அப்படின்னு அந்த நிறைவா அந்த தாய் சொன்னது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ஆனந்தம். நம்ம பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், இறந்தோம்னு இருக்கக்கூடாது, சிறந்தோம்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நாம இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ரேவதி அம்மா மறைபொருள் விளக்கத்தை ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அற்புதம் அற்புதமேனு மயில் குயிலாச்ச கதையெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இறைவனை நினைக்கிறதுங்கிறது தன்னை உணர்றது எல்லாம் ஒண்ணுதான்னு சுருங்க சொல்லி விளங்க வச்சுட்டாங்க. மௌனத்தினுடைய சிறப்பே அதுதான். இப்ப நிறைய மௌனம் பழகிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அம்மா. நன்றிங்கம்மா. விஜயகுமாரி அம்மாவுக்கு நன்றி. விஜயாலயன் ஐயா எப்பவுமே அமுதத்தை கொடுத்ததா சொன்னாரு. அவரோட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போவதே தெரியாதுன்றாங்க. என்கிட்ட எங்க பேசுறீங்க? யாரு பேசினாலும் நம்ம படைச்ச அந்த இறைவன்கிட்டே பேசுறது. ரெண்டு பேருக்குள்ளே ஊடாடி கொண்டிருக்கிற அந்த இறை சிந்தனை வரும்போது, எப்பவும் நம்மை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, யோசிச்சுட்டு இருக்கும்போது நேரம் எப்படி போகாம இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுடைய அன்புக்கு நன்றி. விந்தியா அம்மா அந்த வீணுலகத்தை பத்தியும், பிரபஞ்சம் அழகானது, அற்புதமானது, பஞ்சபூதங்களோட எப்படி அந்த இயற்கையோட இணைஞ்சு வாழ்றத பத்திலாம் நான் சிறப்பா எடுத்துரைத்தேன்னு சொன்னாங்க. புரியும்படி சொன்னேன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா விந்தியா அம்மா, நன்றி. அதே மாதிரி இந்த பரம்பைன்றது பரமக்குடி அப்படிங்கிறதுக்காக நான் பரம்பைன்னு போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து அந்த இறைவனையே தன்னுடைய பைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறவர் இந்த தியாகராஜன். தியாகராஜன் இல்ல, அதையும் மற்றவங்களுக்கு வாரி கொடுக்கறவன் தான் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. எல்லாத்தையும் கொடுக்கிற ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் அப்படிங்கிற அந்த இதையும் சொன்னாரு ஐயா. அதை தானம் தவம் பண்ணலைன்னா உணர்ந்தா வியனுலகம், உணரலைன்னா அது வீணுலகமாயிரும் அப்படின்னு எப்பவுமே தன்னுடைய அற்புதமா அந்த மொழி ஆளுமை ஐயா அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி அந்த மறைபொருளை உரைக்கும் பொருளாக, அதாவது ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடியதாக இருக்கணும். அதை எளிமையா சொன்னதான் ஐயா சொன்ன விதம் அவருடைய
அந்த தமிழுக்கு நான் எப்பொழுதுமே அந்த அன்புக்கு நான் பணிவாக இருக்கிறேன். அவர் சொற்றொடர் கையாளக்கூடிய விதம்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவருடைய வாழ்த்துரையை கேட்டது. மேலும் அருள்சேவியர் ஐயா ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பாராட்டுறது ஐயாவுக்கு ஒரு பெருமை. அந்த அளவுக்கு நான் இருக்கேனான்னு தெரியல. நிறைய கருத்துக்கள் சொன்னதா சொன்னாங்க. அதுல குறிப்பா அந்த பயிர் தெரிஞ்சா போதும், அந்த தானாகவே வருது, தானா வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அது ஒரு கவனிக்கிறதே ஒரு பெரிய திறன் தான். சிலர் ஆரம்பிக்கும் போதே ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா எல்லாருமே முழுமையாக கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அது இறைவனுடைய அற்புதம் தான். இறைவனே இறைவன் கூட பேசுறது மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வேற, எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வேற இல்லைன்ற அந்த உணர்ந்ததுனாலதான், அந்த உணர்வுல அவனே பேசுறதுனால, உங்களுக்குள்ள இருக்கிற அவன் கேட்கறதுனால இந்த ஒரு உயிர்கலப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. அதே மாதிரி அத கேட்கறது, சிந்திக்கிறது, கருத்து சொல்றது, பாராட்டுறது, இதெல்லாம் ஒரு சிறப்பை கொடுக்கும். நம்ம பாராட்டினா தான் நம்மளும் பாராட்டுவாங்க. நாம உதவி செஞ்சாதான் நமக்கு 4 பேர் உதவி செய்வாங்க. அந்த உதவுறதுக்கே உதவுவாங்க. அதனால கொடுப்பது என்பது சிறப்பு. இந்த பாராட்டுவது என்பதும் மிக மிக சிறப்பு தான். அந்த பாராட்ட தெரியாதவன் ஒருத்தர் சொன்னானா, என்னத்த பேசிட்டாரு, டிக்ஷனரியில இல்லாதையா பேசிவிட்டாரு அப்படின்னு சொன்னானா. அப்படிப்பட்ட ஆளுகளை தான் அகராதி படிச்ச வயலா அல்லது அகராதி பிடிச்ச வயலான்னு சொல்றது. இப்படிலாம் உலகத்துல இருக்கு. அதனால பாராட்டுவது என்பது ஒரு சிறப்பு தான். மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ராமச்சந்திரன் ஐயா, அன்பர் பணி செய்ய இவை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராவரமே அப்படின்னு அந்த பாடல சொல்லி ஒரு ஒரு சிறப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்ற வரியை நினைவூட்டினாங்க. அதே மாதிரி அந்த பாடல் ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். கண்டு கொண்டதை மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் அந்த மருந்தை அற்புதமா கொடுத்துட்டாங்க. விதை எப்படி வந்துச்சு, அந்த மரம் விதை எப்படி மரமாச்சு, அந்த மரத்துக்குள்ள எப்படி, அந்த சின்ன விதைக்குள்ள எப்படி மரத்தோட தன்மை எல்லாம் வந்துச்சு, இப்படி எல்லாம் விதைக்கும் சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த ஒரு புள்ளியா இருந்த ஒரு 10 மாசத்துல நிறைய பெற்று குழந்தையா எப்படி வருது, அது இறப்ப ஏன் ரகசியமா வச்சான், அதுக்கு அந்த விளக்கத்தையும் சொல்லிட்டாரு. மரணத்தை இதான்னு தெரிஞ்சு போச்சுன்னா இறைவனை நினைப்பானா மனுஷன் அப்படின்னு. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா. நல்ல ஒரு பாடல்களை நினைவு கூர்ந்தது. அற்புதமாக உங்க குரல் வளத்தால இந்த அவையை அலங்கரிக்க செய்தது. அத்தனையுமே ஒரு சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா. அந்த வியனுலகத்தை பத்தி பாரதியாரும் ஒரு பாடல்ல சொல்லியிருக்காருன்னு ஜோதி கலைச்செல்வி அம்மா, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா உங்களுடைய அந்த அற்புதமான குரல் வளம். நல்லா நல்லா பாடினீங்க. இத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அழகு அழகு. அதுல அந்த வியனுலகம் வைத்தாய் என்று அதுலயும் வர்றது வரி வருது. ஆனா கரெக்டா தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரும் அந்த ஐயா ஆரோக்கியப்பட்ட ஐயா ஒரு தலைப்பு கொடுத்தாருன்னா அது இறையருள் எப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது பாருங்க. எல்லா ஞானிகளுமே அந்த சிறப்பை சொல்லியிருக்காங்க. அந்த பாரதியுடைய ஞான பாடல்கள் எப்பொழுதுமே ஒரு சிறப்பு தான். பாரதி இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தாருன்னா அப்பவே நிறைய பேர் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க, ஏதோ விதியின் வழி. ஆனா அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த பாடல்களை பாடி இன்னைக்கு உலகம் சிறப்படைவதற்கு அவருடைய உதவியும் நமக்கு கிட்டிக் கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலையும் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமாக இந்த சரித்திரம் படைப்போம் தளத்தை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கின்ற பின்பலமாக பக்கபலமாக இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும், அதை நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய புரட்டாயி அவர்களுக்கும், தினந்தோறும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் பேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. வாழ்க வாழ்வாங்கு. இறைவா அருள்வாயாக. நன்றி நன்றி. மகிழ்ச்சி.
நன்றிங்க ஐயா. ஒரு அருமையான வாரத்தின் தொடக்க நாள்ல ஞானவெளின்ற தலைப்புல அருமையான கருத்துக்களை பகிர்ந்துவிட்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. விஜயாலயன் ஐயா, பவளமணிமா, ஹேமா கிருஷ்ணமூர்த்தி, சசிகலா அம்மா எல்லோருமே தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. சர்வஜித் அவர்கள் அதுவானால் அதுவே சொல்லும், வார்த்தைகளில் துள்ளும் மனிதர்களை வெல்லும். நன்றி. நன்றி. உள்ளரங்க சொந்தங்களாகிய அனைவருக்கும் நன்றி. வளத்துடனும் நலத்துடனும் மகிழ்வுடனும் ஆனந்தத்துடனும் ஆரோக்கியத்துடனும் அன்புடனும் என்றென்றும் வாழ்க அப்படின்னு வாழ்த்தியிருக்காரு. மிக்க நன்றி. அம்மா மறு ஒலிபரப்பு ஐயா பேசுங்க ஐயா. இந்த சர்வஜித் ஐயா நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர். அவரும் மேல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துரைக்கு நன்றி. அதுவானால் அதுவே சொல்லும், உண்மைதான். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி நன்றி. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா. தொடர்ந்து பார்வையாளரா வர்றீங்க, கருத்துக்களையும் சொல்ல அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. பாராட்டி அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. சாட் வழியாக நன்றி நன்றி. ஐயா அவரு வேலையில இருக்கிறதுனால பேச முடியல அப்படின்றதுனால அவரோட கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாருங்க ஐயா. அதனால எப்பயாவது ஒரு நாள் பேசுவாரு. ஆனால் தொடர்ந்து தன்னோட வாழ்த்துக்களை பதிவிட்டுட்டே இருப்பாரு. நன்றிங்க ஐயா. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிஞர் கர்டோசா அவர்களின் சரித்திரம் படைத்தவர்கள் என்ற சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.